அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அன்று ரொம்ப எளிமையான வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த நாக சதுர்த்தி அன்று யாரெல்லாம் பூஜை செய்வாங்க அப்படின்னா, தோஷங்கள் இருப்பது, அதாவது நாக தோஷம் இருக்கும் பார்த்திங்களா. ஒரு சிலர் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்னா, அதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், திருமண தடைகள் அதிகமாக வரும், குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏங்கும் அளவுக்கு அந்த தோஷங்கள் நம்மளை படாய்படுத்தும். எந்தெந்த தோஷங்கள் நம்மளை நிம்மதி இல்லாமல் ஆக்கும் அப்படின்னா, கால சர்ப்ப தோஷம், நாக தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், அப்படி நாகத்தை சம்மந்தப்பட்ட தோஷங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்தும். எதற்காக இப்படி தோஷங்கள் நமக்கு வருகின்றது அப்படின்னா, கால சர்ப்பதோஷம், நாகதோஷம் அப்படிங்கிறதுலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருப்பதை வைத்து தான் நம்ம கணிக்க முடியும். இப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருக்கிறது எளிமையாக ஜோதிடர் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த தோஷங்கள் எப்படி வருகின்றது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே, அது உங்களால் இருக்காது. உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பாம்பு, அதாவது நாகத்தை அடிச்சிருந்தாங்க பட்சத்தில், அதாவது எல்லோருமே பார்த்திங்கன்னா பொதுவாக பாம்பு எங்கேயாவது வந்துருச்சுன்னா அடிக்கத்தான் செய்வாங்க. அப்படி அடிக்கையில் பார்த்திங்கன்னா தோஷமாக மாறும். அவங்களுக்கு பாதிக்காட்டாலும் அவங்களுடைய சந்ததிக்கு பாதிக்கும். இதுதான் காலங்காலமாக நடக்கிறது உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பாம்பு இருக்கும், அதாவது நாகம் சுற்றி கொண்டு தான் இருக்கும். நாகம் கடிச்சிருச்சு அப்படின்னா உயிருக்கே ஆபத்து வரும். அதனால் எல்லாருமே அதை அடிச்சிடுவாங்க இல்லையா. அப்படி அடிக்கும்போது தோஷமாக அது உருவாகும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தோஷம் கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கே பல வருடங்கள் ஆகும், நிவர்த்தி ஆகாமலும் ஆகும். ஏன்னா கால சர்ப்ப தோஷம் என்பது இந்த மாதிரி நாகதோஷம் தோஷம் சின்ன சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு நமக்கு சரியாகும். இந்த ஒரு பெரிய தோஷங்கள் இருக்குது, கால சர்ப்ப தோஷம் இருக்கின்றது அப்படின்னா அது காலம் காலமாக ஒவ்வொருத்தருக்குமே தொடரும். அப்பாவுக்கு இருக்குன்னா மகனுக்கு வரும், தாத்தாக்கு இருக்குது அப்படின்னா அப்படியே தொடர்ந்துகிட்டே போகும். அதுதான் கால சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க. அந்த கால சர்ப்ப தோஷம் அதுவா நிவர்த்தி ஆனால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அதுக்காக நம்மளை போட்டு ரொம்ப எல்லாம் இது பண்ணாதுங்க. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நாகதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அது நம்மளை கடிச்சிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாகம் நம்மளை ஒன்றுமே செய்யாது, அதாவது பாம்பு ஒன்றும் செய்யாது. அது நமக்கு தோஷமாக இருக்கும் இல்லையா. அது நம்ம ஜாதகத்தில் தான் நம்ம அதை கணிக்க முடியும். அது என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நமக்கு தோஷம் இருக்குன்னா நமக்கு ஒரு திருமணம் நடக்க விடாமல் பண்ணும். லேட் மேரேஜ் சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் அந்த தோஷம் இருக்கும். கால சர்ப்ப தோஷம் இருந்துச்சுன்னா 30 வயசு 32 வயசுல மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். சீக்கிரமாக கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது டிவோர்ஸில் போய் முடிச்சிடும், இல்லை ஏதாவது பிரிவுகள் ஏற்படும். 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும் சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, கால சர்ப்பதோஷம் இருப்பவர்களுக்கு. அதே போல் குழந்தை பாக்கியம் இப்போ திருமணமாக உடனே ஒரு வருடத்தில் குழந்தை பிறக்குமா கேட்டால் கிடையாது. தோஷங்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 5 வருடம், ஒரு 10 வருடம், ஒரு சில பேருக்கு 15 வருடம் கூட ஆகும். அந்த தோஷங்கள் அவங்களுக்கு நல்லது செய்ய விடாமல் தடுக்கும். அதுதான் தோஷம். அதனால தானே நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து சொல்கிறது, தாத்தா பாட்டி செய்கிற நன்மையோ தீமையோ பிள்ளைகளை போய் தான் சேரும். அதனால் புண்ணியம் செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவம் செய்தால் பாவம் கிடைக்கும். நம்ம தெரியாமல் நம்மளை பாதுகாப்படுத்துறதுக்காக நாகத்தை அடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தோஷமாக மாறிடும். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. அதனால தான் அது ஜாதகத்திலே நமக்கு உருவாகுது. நம்மளுக்கு நம்ம ஏதோ செஞ்சோம் நமக்கு தோஷமாக மாறுதானா இல்லை, அது நம்ம பிறக்கும் போதே அந்த தோஷத்தோடு தான் நம்ம பிறப்போம். இது நம்மளோட முன்னோர்கள் செய்தது. அது நம்மளை நம்ம உயிருக்கோ எதுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது, தடங்கள் தான் கொடுக்குமே தவிர நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணணும், அந்த தடங்களை சரி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போகணும். அதாவது நாகராஜா இருக்கிற கோவிலுக்கு போகணும். போயிட்டு நாகருக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணணும், பால் ஊற்றணும். அதாவது பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றணும், நாகருக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். இந்த பாலும் மஞ்சளும் இந்த 2 பொருள் தான் மிக மிக முக்கியம் நாகருக்கு. நீங்கள் பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா, பாம்பு கோவில் இருக்கின்றது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு நீங்கள் பால் அபிஷேகமும் மஞ்சள் அபிஷேகம் செய்துட்டு வாங்க.
பக்கத்தில் வந்து ஆலயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படங்களே பாம்பு கட்டாயமாக இருக்கும். மாரியம்மன் படத்தில் இருக்கும், சிவன் படத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமி படத்துலேயும் நமக்கு இருக்கும். நீங்கள் படத்தை நல்லா கவனித்து பாருங்கள், இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை எடுத்து நீங்கள் சந்தன மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வைத்து ஒரு பவுலில் வந்து மஞ்சளும் ஒரு கிளாஸில் பாலும் வச்சு வழிபாடு செய்யுங்க. விளக்கு வந்து நெய் தீபமாக கூட நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். ஏற்றிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க, இந்த தோஷங்கள்லேருந்து எனக்கு நிவர்த்தி கொடு, எனக்கு வந்து தடங்களை நீக்கி கொடுன்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து பாருங்கள். நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவு நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும், நிவர்த்தி ஆகும், நமக்கு தடங்கள் வந்து நீங்கும். கடவுளுடைய அருளால் பார்த்தீங்க அப்படின்னா தடைகள் வந்து நீங்கும். அந்த பால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பாலை எடுத்து நீங்கள் மண்ணில் ஊற்றிடணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குன்னா மரத்துக்கு கீழே ஊற்றிடுங்க. மஞ்சள் இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சளை கொஞ்சம் கரைச்சி நீங்கள் வந்து செடியில் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பால் பக்கத்தில் விட்டுருங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாகதோஷம் நீங்கும். நாகதோஷம் நீங்குவதற்கு இந்த நாக சதுர்த்தி என்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மற்றும் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ராகு கால நேரத்தில் துர்க்கியமென 10 to 12 வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த இருக்கிற தோஷங்கள் அனைத்துமே விலகும். சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த தோஷங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் விநாயகர் வழிபாடும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். எல்லா வழிபாடுமே நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்க, நம்பிக்கையுடன் இருக்கும் பட்சத்தில். தோஷங்கள் இருக்கே அப்படிங்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாதுங்க. நமக்கு காரிய தடைகள் மட்டும்தான் அதிகமாக கொடுக்கும், மற்றபடி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு அளவுக்கு மீறி அதுவே தானாக நிவர்த்தி ஆகிடும். அதாவது இப்போ பிறந்த உடனே அவங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுன்னு கணிக்கிறாங்க இல்லையா, கணிச்ச பிறகு வந்து ஒரு 35 வயசு ஒரு 40 வயசு ஆன பிறகு அது தானாக நிவர்த்தி ஆகிடும். பயப்படுறதுக்கெலாம் இதில் ஒன்றும் இல்லை. அதே போல் வந்து நம்ம அந்த பாம்பு அடிக்கிறது மாதிரி இந்த பக்கத்தில் வந்துருச்சு, வீட்டு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா அதை முயன்ற அளவுக்கு அது துரத்தி விட பாருங்கள். ஏன்னா பாம்பு அடிக்கக்கூடாது, அடித்தா தான் அது நமக்கு வந்து தோஷமாக வரும். அதை விட ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு வந்து அந்த நாகரே பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அவங்களாம் அந்த பாம்பை அடிச்சிடவே கூடாது, ரொம்ப அது தப்பாக போயிடும், நமக்கு தோஷமாக மாறிடும். அதனால் ஒருவேளை பாம்பு உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா கூட அது துரத்தி விடுறதுக்கு வழியை பாருங்கள். அது நம்ம கொஞ்சம் பற்றி விட்டால் போயிடும். நம்ம வந்து வேணும்னு அதை வந்து கொல்றது கிடையாது. யாருமே வந்து பாம்பை வந்து கொல்லணும் அப்படிங்கிற இதில் இருக்க மாட்டாங்க. அந்த பயத்தில் நம்மளை ஏதாவது தீண்டிடுமோ அப்படிங்கிற பயத்தில், அந்த ஒரு பயத்தில் தான் அடிப்பாங்க. ஏன்னா அது வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னா உயிருக்கே அது ஆபத்தில் தானே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அவசரத்தில் பண்ணுறதான். அதை முயன்ற அளவுக்கு வந்து துரத்தி விட பாருங்கள். ஏன்னா நீயாவது யாருக்கும் தோசை வரவிடாமல் நம்ம பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.